தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி. கருவி இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை பிரசங்கி அருமையான அவனை போல ஒரு ஞானி இல்லை, இனிமேல் பிறக்கப் போகிறதும் இல்லை, பிறக்கிறதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவனை போல அருமையான தேசத்தை ஆண்ட ஒரு ராஜா இல்லை. திராட்சை கொலையின் நடுவிலே அந்த நிழலிலே ஜனங்கள் இளைப்பாறினார்கள். அருமையான வேலை செய்தவர்கள் வீட்டிலே பிரசவமாயி அங்கே அவர்களுடைய வீட்டின் தொட்டில குழந்தையை அவர்கள் தாலாட்டி பாடினார்கள். அவ்வளவு செழிப்பு தேசத்தில் இருந்தது. அவன் கண்களுக்கு இன்பமான ஒன்றையும் அவன் தடை பண்ணவில்லை. அவன் மனசுக்கு இன்பமான ஒன்றையும் அவன் தடை பண்ணவில்லை. அவன் யோசனைக்கு இன்பமான ஒன்றையும் அவன் தடை பண்ணவில்லை. மனுஷனுடைய துவக்கத்தையும் மனுஷனுடைய முடிவையும் பற்றி பிரசங்கியின் புத்தகத்தில் அநேக காரியங்களை எழுதுகிறான். அருமையான மனுஷனுடைய முடிவு நான் நிறைய உள்ளே போக விரும்பவில்லை. ஆனால் என்னுடைய தலைப்பு என்னவென்றால், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வருகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய முடிவு மகிமையாயிருக்க வேண்டும். தேவனுக்காய் ஊழியம் செய்த தேவனுடைய பிள்ளைகளுடைய முடிவு மகிமையாயிருக்க வேண்டும். நீ எத்தனை வருஷம் விசுவாசி என்பது முக்கியமல்ல. உன் ஓட்டத்தின் முடிவு மகிமையாயிருக்க வேண்டும். உன் ஊழியத்தின் முடிவு மகிமையாயிருக்க வேண்டும். உன்னுடைய அருமையான தரிசனத்தின் முடிவு மகிமையாயிருக்க வேண்டும். உன் நம்பிக்கையின் முடிவு மகிமையாயிருக்க வேண்டும். உன் விசுவாசத்தின் முடிவு மகிமையாயிருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். பிரசங்கியின் புத்தகம் முடிவு என்று ஒன்று இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் மனுஷனுடைய முடிவு வெளிப்படும். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், ஒரு ஓட்டத்தின் முடிவுல மகிமையாய் முடிய வேண்டும். நீ வீடு வச்சிருக்கிற, கார் வச்சிருக்கலாம், அருமையான பெரிய பெரிய வசதி, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சிருக்கலாம். சாகும்போது ஜனங்க சொல்லுவாங்க, பாக்கியமாம்பா 4 வீடு வச்சுக்கிறான்பா, 3 வீடு வச்சிருக்கான், 2 பிளாட் வச்சிருக்கிறான்பா. அரசியல்வாதி செத்தா பின்னாடி அவ்வளவு கூட்டம் போறான். கலைஞருக்கு வந்த கூட்டம், ஜெயலலிதாவுக்கு வந்த கூட்டம் கலைஞருக்கு வந்துச்சு. அதையும் அதிகமா வந்துச்சான். எவ்வளோ ஜனங்க. தேவனுடைய பிள்ளைகளை கூட்டம் வருகிறது முக்கியம் அல்ல. உன் கொள்கையை பின்பற்றுகிற ஜனங்கள் முக்கியம் அல்ல. உன் முடிவு எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய அநேக ஊழியக்காரனுடைய முடிவு மகிமையா இல்லை. நான் ரொம்ப வருஷம் ஊழியம் செய்றேன். 43-44 வருஷம் இயேசுவை பிரசங்கிக்கிறேன். நிறைய ஊழியக்காரனுடைய முடிவு மகிமையா இல்லை. பணத்தின் பின்னே திரும்பி உபதேசங்களை மாற்றிவிட்டார்கள். கூட்டங்கள் வர வேண்டும் என்பதற்கான பேர் கிறிஸ்துவ சபையிலே மெம்பரா இருக்கிறார்கள்.
சாவும் கல்லறையும் வேண்டும் என்பதற்காக வேறு கிறிஸ்துவ சபையை ஜனங்கள் விடவில்லை. அருமையான உலகத்திலே உன்னுடைய எல்லா ஜனங்கள் பார்க்கும் போது உன் முடிவு மகிமையா இருக்கிறது போல இருக்கும். ஐஸ்வர்யவானுடைய முடிவு உலகத்தின் பார்வையிலே மகிமையா இருந்தது போல இருக்கும். ஆனால் அவன் நித்தியம், அவனுடைய ஆத்துமா நித்திய நரகத்திலே அக்கினியும் கந்தகம் எரிகிற வாழ்வை அவன் சென்றடைந்தான். முடிவை வைத்துதான் நித்தியம் தொடரும். நல்லா புரிஞ்சுங்க. முடிவை நீ காலை சாப்பிட்டுங்க, ராத்திரி சாப்பிட்டு, இப்படியே சாப்பிட்டு இப்படியே படுத்துட்டு ஊசியை போட்டுட்டு மாத்திரையை சாப்பிட்டுட்டு அருமையான மார்க்கெட்டுக்கு போயிட்டு வண்டியில சுத்தி சுத்தி வர முடியாதையா. காலம் மாறையா, சூழ்நிலை மாறையா, மனுஷன் மாறிடுவாயா, எல்லாம் சரீர பலம் உண்டு, பலமெல்லாம் அற்றி போற நேரம் வரையா, ஒரு முடிவு உனக்கு வரும். ஆனால் இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போய்? அதே கேள்வி விசுவாசியை பார்த்து கேட்கிறேயா, இன்னைக்கு நீ மரிச்சா எங்க போவ? இன்னைக்கு மரிச்சா எங்க போவ? நீங்க யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். யோபு முடிவை பற்றி அதிகமாய் அவன் எழுதுகிறான். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால், அவனுடைய நாட்கள் இம்மட்டும் என்று குறிக்கப்பட்டிருக்கையால், அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு, கடந்து போக கூடாத எல்லையை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். கடந்து போக கூடாத எல்லையை உண்டு பண்ணியிருக்கிறான். நீ எவ்வளவு சத்தம் போடு, எவ்வளவு ஆட்டம் கூட ஆடுயா, ஆனா மறந்துடாத, உன் நாட்கள் தேவனுடைய கரத்துல, உன் வருஷங்கள் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது, உன் முடிவு தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. அது மறந்துடாத. வேலை கிடைச்சிட்டு சம்பளம் கையில நிறைய வந்து போச்சு, சபை அற்பமா எண்ணிராத, ஊழியக்காரன் அற்பமா எண்ணிராத. கொஞ்சம் வசதி, வீடு வசதிகள் எல்லாம் வந்த போது, அருமையான எல்லாம் சாதகமாய் வந்த போது, அருமையான சபையில வந்து ஒரு கூட்ட ஜனத்தை தன் பக்கமாய் இழுத்துக் கொள்கிறார். நீ அந்த கூட்டம் இருக்குதே, அந்த கூட்டம் அருமையான இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம் அல்ல. நீ ஏழையா இருந்தவன் வருவான், அவன் போன் அட்டன் பண்ணுவானா? தன்னை வசதி போல காமிச்சு கொண்டதுனால உன் பக்கத்துல ஒரு 5 பேர் 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். பெரிய ஊழியமா இருக்கிறதுனால அங்க ஒரு கூட்டம் இருக்குது. இல்ல அங்க இருக்குமா கூட்டம்? ஆனா தேவனை பின்பற்றுகிற கூட்டம் முற்றிலும் மாறுபட்டது. ஆமென். அற்புதங்களுக்காக இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம் அல்ல, அதிசயங்களுக்காக தேவனை பின்பற்றுகிற கூட்டம் அல்ல. கண்ணு தெரியாதவன் பாட்டு பாடுறாயா, இயேசு நல்லவர்னு பாட்டு பாடுறான். அவன் சொல்றான், எனக்கு கண்ணே தெரியாட்டாலும் பரவாயில்லை, பரலோகத்திலே நான் அவரை ஆவிக்குரிய கண்களிலே பார்ப்பேன். அந்த பாக்கியம், அந்த தரிசனத்தோடு கூட நான் என் விசுவாச யாத்திரை செய்கிறேன். வேதத்துல ஒருவன் தன்னுடைய முடிவை பற்றி எழுதுகிறான், தெளிவாக எழுதுகிறான், அருமையான உறுதியாக எழுதுகிறான். அவனுடைய வார்த்தைகள் பலனுள்ளதா இருக்கிறது. ஜீவியத்தை முடிக்கப் போகிறான், விசுவாசத்தை முடிக்கப் போகிறான், தான் ஆராதித்த நம்பிக்கையை முடிக்கப் போகிறான், செய்த ஜனங்களை அவன் விட்டு பிரிய போகிறான், அருமையான பாசம் காட்டுகிற எல்லாரையும் விட்டு அவன் விலகப் போகிறான். அவன் சொன்ன வார்த்தையிலிருந்துதான் இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அவன் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முடிவுக்கு என்ன காரணம்? அதிலிருந்து நான் உங்களை கொஞ்சம் உள்ளே கொண்டு போக விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஓட்டத்திற்கு என்ன காரணம்? ஜெயமாய் முடிக்க என்ன காரணம்? மகிமையாய் முடிக்க என்ன காரணம்? அவன் சொல்லுகிறான், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த நாளிலே அதை நான் பெற்றுக் கொள்வேன். ஓட்டம் மகிமையாய் முடியாவிட்டால் நித்தியத்தை நீங்கள் தொடர முடியாது, நித்திய ஜீவனை நீங்கள் தொடர முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
குடியாரன் குடிச்சிட்டு இருந்தா வந்து சபைக்கு வந்தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் கொடுத்தோம், சபைக்கு வந்துட்டே இருந்தான், திருப்பியும் குடிக்க போயிட்டான், செத்தும் போயிட்டான் அந்த ஆள். இவன் பரலோகத்துக்கு போவானா? நிச்சயத்தை எப்படி முடிச்சான் யோசிச்சு பாருங்க. அவனுடைய நிச்சய வாழ்க்கை என்ன? அவனுடைய சாவுல ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருக்கேன், ஜெபம் பண்ண கூட்டாங்க, ஐயா வாங்க ஜெபம் பண்ண போனேன். அங்க போனா எல்லாம் சோறு எல்லாம் வச்சுக்கிறாங்க, ஒரு சாராய பாட்டில் வச்சுக்கிறாங்க. ஏன் சிஸ்டர் இதை வச்சுக்கிறீங்க? இல்ல பாஸ்டர் பிராண்ட் பாட்டில் ரொம்ப விலை, அதனால சாராய பாட்டில் வச்சுக்கிறேன். ஏமா சாராய பாட்டில் வச்சுக்கிறேன்னு நான் கேட்டேன். இல்ல அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அதனால அவர் அந்த போட்டால அதை வச்சுக்கிறாங்க. ஐயா முடிவு எப்படி? உன் முடிவு எப்படி? உன் போராட்டத்தின் முடிவு எப்படி? சொல்றாங்க 1000 பேர் வந்தாங்க சாவுக்கு, 1000 பேர் வந்தாங்க. இயேசுநாதர் வந்தாராயா? உன் கல்யாணத்துக்கு 5000 பேர் வந்தாங்கன்னு சொல்லி பெரிய மண்டபத்தில் நடத்தினிய, இயேசுநாதர் வந்தாரா? தேவ தூதன் கல்யாணத்துக்கு வந்தாரா? ஊழியக்காரன் வந்தானாயா? ஒண்ணும் வரல. இங்க இருக்கிற பாண்டிச்சேரியை பொறுத்தவரை யாரை கூட்டாலும் வருவாங்க, சிஎம் கூட்டாலும் வருவாங்க, எம்எல்ஏ கூட்டாலும் வருவாங்க, யாரையும் கூட்டு வருவாங்க. அதுதான் இவங்க ரொம்ப பெருமையா. நீங்க கூட்டாலும் வருவாங்க, நான் கூட்டாலும் வருவாங்க, யார் கூட்டாலும் வருவாங்க அவங்க. ஆனா இயேசுநாதர் அப்படி வரமாட்டார் ஐயா. இயேசுநாதர் அப்படி வரமாட்டார். நீங்க தமிழ்நாட்டுல கஷ்டம், சிஎம் கூப்பிடுதோ அமைச்சரை கூட. பாண்டிச்சேரியில் அப்படி 10 பேர் படம் வச்சுக்கலாம், 10 பேர் வருவாங்க. ஏன்னா 10 பேரும் அந்த காடுல பேர் போட்டு முடிவு எப்படியா இருக்கும்? முடி அப்படி இருக்கும். முடிவனை இன்னைக்கு நிதானம் பண்ணு, நிதானம் பண்ணலையா? ஒண்ணு இல்லையா முடிவு? நீ கூட வந்து ட்ரெஸ் பண்ணி சென்ட் அடிச்சு சோக்க போட்டு அதை போட்டு இதை போட்டு இந்த சரீரத்துக்காக இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறிய. உன் முடிவு இந்த சரீரத்துக்கு முடிவு தெரியுமா? உப்பளத்துல இருக்கிற முடிவை நான் இப்ப சொல்ல விரும்பல. அடிக்கிட்டே இருக்கிறாங்க. நோண்டி பார்த்தா உள்ள ஒருத்தர் இருக்கிறான். அவன் சொல்றான், பாஸ்டர் நானும் கூட சேர்ந்துக்கிட்டேன் கூட, நமக்கு ஆராதனை முடிக்கணும், வெளியே வரணும். இதுதான் முடிவு. இடம் வாங்கி வச்சிருக்கிறேன், காசு கொடுக்கல நாங்க போக முடியாது. இந்த அம்மா காசு, என் காசு 1 பைசால கிடையாது, ஊழிய காசு ஒண்ணும் கிடையாது. இடம் வாங்கி வச்சிருக்கேன், குடியும் நோண்டி கட்டியும் வச்சிருக்கேன். கட்ட போறேன், ஒரு 10 அண்ணன் கட்ட போறேன். இந்த சரீரத்தை பாருங்கய்யா, எப்படி மேல ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், அதெல்லாம் கீழே வடியுது. கீழே ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், அது கீழே வடியுது. நான் சொல்றது உண்மை. ஃபுல்லா பாத்தியா இருந்தா அவனை ஃபுல்லா செக் பண்ணிடுவான். அவன் பெட்டி அடுத்த நாள் விற்பனைக்கு வரும். 75,000 ரூபாய் பெட்டி அடுத்த நாள் 15,000 ரூபாய்க்கு விற்பனை வரும். நான் எல்லாம் சொல்றது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன்னா அங்க உள்ளவங்க எல்லாம் எனக்கு தெரியும். நான் போனா நீங்க 20,000 ரூபாய் அடக்கம் பண்ணா 10,000 ரூபாய் அடக்கம் பண்ணிட்டு வந்துருவேன். ஏன்னா அங்க உள்ள ஆளுங்க சாமி வாங்க ஃபாதர், வாங்க ஃபாதர், வாங்க ஃபாதர்மா. எதுக்காக சொல்றேன்னா முடிவை பாரு. அவன் சொல்லுகிறான், என் ஓட்டம் ஜெயமாய் முடிவதற்கு என்ன காரணம்? என் ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அதை அவன் அந்த வசனத்திலே எழுதுகிறான். மறுபடியும் வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டதுனாலேதான் அவன் ஓட்டம் ஜெயமாக முடிந்தது. விசுவாசத்தை காத்து கொண்டதுனாலே, ஒரு அந்த நாள்ல நீ ஜெபம் பண்ண, அந்த நாள்ல பாட்டு பண்ண, அந்த நாள்ல ஒளி செய்த, அந்த நாள்ல அந்நிய பாஷையெல்லாம் பேசின, எல்லாம் செய்த, இன்றைக்கு கால வேளையில உன் ஓட்டம் எப்படி இருக்கிறது? உன் விசுவாச ஓட்டம் எப்படி இருக்கிறது? அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படி என்றால் விசுவாசத்துக்கு விரோதமாய் போராடுகிற சக்திகள் உண்டு. அதை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். உன் விசுவாசத்தை பலவீனப்படுத்தி, உன் விசுவாசத்தை சூனியமாக்கி, உன் விசுவாசத்தை தரமட்டமாக்கி, உன்னை முடிவை மகிமையற்ற ஒரு முடிவாக மாற்ற போராடுகிற வல்லமைகள் இந்த பூமியிலே உண்டு. ஆகவே விசுவாசம் காக்கப்பட வேண்டும். நீங்கள் விலை உயர்ந்த ஒரு பொருளை வீட்டில் நீங்கள் வைத்திருந்தால் அது காக்கப்படுவதற்கு அருமையான, நீங்க பாத்தீங்கன்னா பேங்க் லாக்கரை பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பேங்க் லாக்கரு
நீங்க ஷூட் பண்ணா கூட ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க அணுகுண்ட போட்டாலும் லாக்கர் ஒன்றாகாது. நீ ஆகாயமானத்தில் இருக்கிற அந்த பெட்டி இருக்கு பாத்துங்க, ஃபயர் ஃபுல்லா ஆகாயமானம் ஃபயர் ஆனாலும் பெட்டி ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பெட்டி எடுத்துதான் எப்படி ஆபத்து வந்தது என்று அறிந்து கொள்கிறார். மனுஷனுடைய பிரயாணத்துல பாதுகாப்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கார்ல போனா இடிச்சா பலூன், நம்ம வண்டியில எல்லாம் 5-6 பலூன் இருக்குங்கிறான். எங்க இடிச்சாலும் பலூன் வந்துருங்கிறான். லேசா போய் இடிச்சுனா பலூன் அப்படியே கவர் ஆயிருங்கிறான். அப்போ மனுஷன் பாதுகாக்கப்பட, மனுஷனுடைய பொருளை பாதுகாக்கப்பட, மனுஷனை பாதுகாக்கப்படும். உலகத்துல 2 பேருக்கு தான் அதிக பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களாம். 3-4 நபர் இருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது அமெரிக்கா ஜனாதிபதி. அவருக்கு பாதுகாப்புக்காக செலவு பண்ண பணம் எத்தனையோ கோடி போட்டிருந்தாங்க. அடுத்தது போப் ஆண்டவர், 2வது இடமோ 3வது இடத்துல அவர் இருக்கிறார். போப் ஆண்டவருக்கு பாதுகாக்கும்படியாய் செலவு பண்ணப்படுகிறோம். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ கோடி செலவு பண்றாங்க. போப் ஆண்டவர் வர்ற அந்த கார்ல எல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, கிட்டே போக முடியாது. எலிசபெத் ராணிய பாதுகாக்க எத்தனையோ கோடி செலவு பண்றாங்க. ஐயா, நீ பெற்ற விசுவாசம் இதையெல்லாம் காட்டிலும் மேன்மையானது. God's kind of faith என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் உனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அது தேவ ரகமான விசுவாசம், அது தேவனிடத்திலிருந்து வந்த விசுவாசம், அது தேவனால் உனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசம். இதை நீ பாதுகாத்துக் கொண்டால் உன் ஓட்டம் ஜெயமாக முடியும். நீ சும்மா ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு கோடி ஜனம் இருக்கிறாங்க, நீங்க தானே வந்திருக்கிறீங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டு பாண்டிச்சு இல்ல, ஒரு வீடு கூட இல்லாம நாங்க கைப்பிரதி கொடுத்துக்கிறோம். ஒரு வீடு கூட இல்லாம லாரியில வந்து இறக்குனாங்க கைப்பிரதிய. டீமா போய் ஊழியம் செய்தோம். ஐயா, உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற இயேசுவின் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் மகிமையானது. இதற்கு வருகிற முதல் போராட்டம், praise the Lord, இதற்கு வருகிற போராட்டத்தை உனக்கு நான் அடையாளம் காட்ட விரும்புகிறேன். முதலாவது சந்தேகம். நீங்கள் யாக்கோப்பின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், அவர்கள் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன், விசுவாசத்தோடு கூட காட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலையுண்ட அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். விசுவாசத்துக்கு பெரிய எதிரி யார் என்றால் சந்தேகம். நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, கர்த்தர் கேட்பார். என்னைக்கு நடக்கும்? நடக்கும். எப்ப நடக்கும்? நடக்கும். எல்லாத்துக்கும் ஆன்சர், அருமையான கேள்விக்கு எல்லா ஆன்சர் நடக்கும் சொல்லி இருக்கிறார். நடக்கும் சொல்லி இருக்கிறார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவராய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று. என்னுடைய ஆரம்ப நாட்கள் ஊழியங்களில், அப்போ ரொம்ப வயசு 25 வயசு அப்படிதான் இருக்கும். நான் மதுரை மீட்டிங்கில் ஹவுஸ்மான் சொல்லி ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணார். நான் அந்த மீட்டிங்கில் பாடுகிற குரூப்பில் இருந்தேன். அவர் சேலஞ்ச் விட்டார். அவர் என்ன சேலஞ்ச் விட்டார்னா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கல்லு வருமோ என்னன்னு தெரில. அவர் சொல்றாரு, நீங்க கும்பிடுற, மதுரையில் கும்பிடுற உங்க கடவுள் பெரியவர் இருந்தால் நான் செய்த அற்புதத்தை அவர் செய்யட்டும், நான் அந்த கடவுளை பின்பற்றுறேன். இல்லை, நான் செய்த அற்புதத்தை அருமையான நீங்க பார்த்தீங்கன்னா உங்க கடவுளை விட்டு எங்க கடவுளுக்கு வாங்கன்னு சொல்றாரு. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஒரு சப்பானியை பார்த்து சொல்றாரு, இயேசுவின் நாமத்துல சப்பானியை எழும்புன்னு சொன்னார். எழும்பிட்டான். அவனுங்க சொல்லுவான், சப்பானி போல நடந்து வந்து காசு கொடுத்து நடக்க வச்சுக்கான்னு சொல்லுவான். நம்ம அங்க உட்கார்ந்து இருக்கிறோம்ல, எனக்கு தெரியும். ஆண்டவர், நீங்கள் விசுவாசத்திலே மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அப்படியாகும். நீங்க ஒரு வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ண போனா, ஆண்டவரே இப்படி உங்களுக்கு நடக்கவே கூடாது, இவங்க எவ்வளவு நல்லவங்க ஐயா, இவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க ஐயா, இவங்க ஆராதனைக்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்களா ஐயா, இவங்க இப்படி ஆயிட்டாங்களா ஐயா, நீ அழ, அந்த அம்மாவும் அழ.
உன் ஜெபம் ஒண்ணும் செய்யாது. எப்படி ஜெபம் பண்ணணும்னா, இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடக்கும் என்று சொன்னால், அருமையான பில்லிகிராம் பிரசங்கம் பண்ண இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன், வெண்ணிகன் பிரசங்கிக்கிற இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளை ஹவுஸ்மா பிரசங்கிக்கிற இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இங்க சாத்தூர்ல நடந்த ஒரு சம்பவம். அவர் வந்து பில்டிங் கான்ட்ராக்டுக்காரரு, அவங்க மனைவி நல்ல ஆராதனைக்கெல்லாம் போறவங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒண்ணும் நடக்கல. கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட கடன், ஒன்றும் நடக்கல. என்ன பண்ணிட்டார்னா, நல்ல மத்தியானம் குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நேரம் போய் தூக்கு போட்டு செத்து போனார். ஆனால் அடுத்த நாள் போஸ்ட் வருது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் கடனை காட்டிலும் அதிகமான பணம் போஸ்ட் வருது. அவர் போட்ட ஏதோ பணம் மெச்சூரிட்டி ஆகி வருது பேங்க்ல இருந்து. ஆனா ஆளு பாடி எடுக்கிற இடத்துல நிக்கிறாரு. ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீ காத்திருந்தாலும் சொல்லு அற்புதம் செய்வார். தீக்குள்ளே போனாலும் சொல்லு அற்புதம் செய்வார். சிங்க கபிக்குள்ளே போனாலும் பாட்டெல்லாம் போலாம், சிங்க கபியோ, சிங்கெல்லாம் வர வேண்டாம், பூனை வந்தாலும் விசுவாசம் பறந்து போயிடும். பாட்டு பாடுறது பார்த்தா சிங்க கேபியோ ஒன்னும் பாட்டுலாம் பாடுவாங்க. சிங்கம் வரான்டாயா, யாரா பாட்டு பாடுன்னு கேட்டா போதும், ஒரு போலீஸ்காரன் கேட்டா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிங்கம்லாம் உள்ள போய் தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளை ஆராதனையில சந்தேகம் விசுவாசத்தை அழித்துவிடும், சந்தேகம் விசுவாசத்தை சிதைத்துவிடும், சந்தேகம் விசுவாசத்தை சேதப்படுத்தும். உன் முடிவை மகிமையற்றதாக மாற்றிவிடும். ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பார்த்து. ஆமென் ஆமென். இதுலயே நீ ஓட்டம் ஓடிட்டே இரு. ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த விசுவாசத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சக்திகளை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பதட்டம். வாசிக்கலாம் வசனத்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அஸ்திபாரமான ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு இன்டர்வியூ போயிருக்கிறீங்க, கிடைக்கல. நீங்க சொல்லணும், இதை காட்டிலும் மேலான ஒன்றை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க அப்ளிகேஷன் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க, பெக்கில இருந்து வராட்டாலும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க அப்ளிகேஷன் போட்ட இடத்துல இருந்து எந்த ரிசல்ட்டும் வராட்டாலும் கர்த்தர் உங்க மேல ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அது நீ வச்சிருக்கிற திட்டத்தை காட்டிலும் மேன்மையானது. கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருப்பாரு, அது நீ வச்சிருக்கிற நோக்கத்தை காட்டிலும் மேன்மையானது. நீ உனக்கு ஒரு தரிசனம் இருக்கும், நீ வச்சிருக்கிற அந்த தரிசனத்தை காட்டிலும் பாரத்தை காட்டிலும் கர்த்தர் உண்மையில வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் பாரமும் தரிசனமும் மகிமையானது. ஆமென். பதறாத. ஹல்லேலூயா. நீங்க பதறாத. நீ பதட்டமா இருக்கிறவங்கள, அருமையான பதட்டமா பேசுவாங்க, அது உன் விசுவாசத்தை சேதப்படுத்து. பதட்டமா பேச. ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாங்களா, அண்ணா அப்படியா சொல்லிட்டாங்களா, சரி ஜெபம் பண்ணுவோம் பிரதர். சொல்லிட்டாங்களா, அப்படியா சொன்னாரு பாஸ்டர், அப்படியா பேசினார் பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை, நான் என்ன பண்ண போறேன் பாரு. கசப்புகளை வளர்த்துக்கிறது, பகையை வளர்த்துக்கிறது, போராட்டத்தை வளர்த்துக்கிறது, பதட்டமா பேசுறது, பதட்டமா சிந்திக்கிறது, பதட்டமான காரியங்களை செய்கிறது. நீங்க விசுவாசத்தை அழிச்சிருக்கியா? நீ பதறாத. காரியங்களை மிகைப்படுத்தி பேசாத. வேவு பார்க்க போனார்கள்,
வேவு பார்க்க போனவர்களை அனுப்பினவன் தேவ மனுஷன். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால், முழு இஸ்ரவேலை கலங்க பண்ணும். ஐயோ நாங்க அங்க பார்த்தோம். என்னையா பார்த்த? அவன் நெஞ்சில் அடிக்கிறான், தலையில் அடிக்கிறான். ஐயோ அங்க ராட்சத பிறவிகளை கண்டோம், அங்கே நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், நம்ம சாவ போறையா. காலேபும் யோசுவாவும் சொல்லுகிறார்கள், நாம் சாக மாட்டோம், கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அருமையான வாக்கு பண்ணினவர், மாறாதவர், வாக்கு பண்ணினவர், நீதி உள்ளவர், வாக்கு பண்ணினவர், வல்லமை உள்ளவர், வாக்கு பண்ணினவர், அதை செய்து முடிப்போர். வாக்கு பண்ணிருக்கிறாரு அவரு, வாக்கு பண்ணிருக்கிறார். மனுஷன் வார்த்தை கேட்காத, பதறாத. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ பதறாத, நீ அமைதியாயிரு, கர்த்தருடைய சத்தத்துக்காக காத்திரு. அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்ப நல்லது. கலங்காத, ஒரு ஆள் சேர்த்துறாத, ஒரு 10 பேர் கூட சேர்த்துறாத. நாங்கெல்லாம் இருக்கிறோம், அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃபே கிடையாது, அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. நாங்க என்ன பண்ண போறோம் பார். அவங்கெல்லாம் கடைசி அவனுடைய முடிவு மகிமையா இருக்காது. எந்த மகிமை? நான் ரொம்ப வருஷம் ஊழியம் சரியா, ஒரு சபையை உடைச்சி இன்னொரு சபை வாழ்ந்ததே இல்லையா. 10 பேரை கூட்டு போய் ஒருத்தர் அந்த அங்க ஒரு ஆள் இருக்காரு, அவன் கொட்டை அடிச்சிருக்கான். அந்த 10 பேர் தான் 30 வருஷமா கொட்டை அடிச்சிருக்கிறான். அதில் மனைவி பிள்ளைங்களும் சேரும். ஒரு சபையை உடைச்சோ, ஒரு சபை ஊழியத்தை அருமையான சேது. நான் போன இப்போ எனக்கு ஒரு சபை வந்துச்சு கூட்டுரோட்ல, உங்களுக்கு தெரியாது, கட்டடத்தோடி வந்துச்சு. அந்த அம்மா இப்போ அந்த சபை எனக்கு தருவாங்க. அப்போ நான் நினச்சேன், இந்த இடத்துல வந்து ஒரு ஊழியக்காரன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளோ துக்கப்பட்டிருப்பான், எவ்வளோ முழங்கால் பட்டிருப்பான், எவ்வளோ அழுதுருப்பான். நான் சொன்னேன், சிஸ்டர் இங்கே நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தா கூட எனக்கு வேண்டான்ட்டு. அந்த ஊழியக்கார் ஒருவேளை விட்டுட்டு என்னால் நடத்த முடியலன்னு போனால் அந்த சபையை நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் சபையும் வேண்டாம், அந்த ஊரும் வேண்டாம், இடமும் வேண்டாம். ஆமென். ஜனங்கள்லாம் சிதறி போகிறாங்க பாஸ்டர். 30 பேர் அவன் சிதறியா போட்டும் பதறியா போட்டும், நமக்கு அந்த ஊழியம் வேண்டாம். ஆமென். இன்னொருத்தனுக்கு போய் துன்பம் கொடுக்க கூடாது. ஆமென். இன்னொருத்தனுக்கு போய் அது வந்து துன்பம் கொடுக்க கூடாது. கலைவாணி நகர்ல அந்த பக்கம் ஒரு சர்ச் இருக்குது, இந்த பக்கம் இது பரலோகத்துக்கு போற சமயம், இது சீவனுக்கு போற சமயம். கடைசி அந்த சமயம் இந்த சமயம் 10 பேர் தான் உட்கார்ந்துருக்கிறான். ஒருத்தருக்கு நம்ம துன்பம் கொடுக்க கூடாது, ஒரு ஊழியத்துக்கு துன்பம் கொடுக்க கூடாது, ஒரு ஊழியக்காரன் துன்பம் கொடுக்க கூடாது. அந்த ஊழியத்துக்கும் அந்த ஊழியக்காரனுக்கு சாபம் வரும். ஏன்னா அங்க ஒருத்தன் வேதனைப்பட்டிருக்கிறான், அங்க ஒருத்தன் துக்கப்பட்டிருக்கிறான், அங்க ஒருத்தன் அழுது இருக்கிறான், அங்க ஒருத்தன் போராடி இருக்கிறான். அவன் குறை இருக்கலாம், 1000 குறை இருக்கலாம், 1000 குறை இருக்கலாம், 1000 ஃபால்ஸ் இருக்கலாம், கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ஆனா அங்க போக கூடாது. ஆமென். அந்த ஊழியத்தை நீ தொட்டா கர்த்தருடைய பெட்டியை தொட்டதுக்கு சமானம். சின்ன ஊழியம்தான், ஆனா அங்க மகிமையின் தேவன் உண்டு. சின்ன சபதா, தேவ பிரசன்னம் உண்டு, தேவ மகிமை உண்டு, வல்லமை உண்டு. கிராமத்திலிருந்து வர ஊழியக்காரங்க எல்லாம் கொஞ்சம் பாவம், கஷ்டப்படுவாங்க. 5 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க. பாட்டு பாடினா என்ன பிரசன்னம் தெரியுமா? நான் திருப்பி பாட சொன்னேன், அவங்கள பாடுங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் எனக்கு வச்சுக்கிறாங்க, ஐயா நீங்க தான் பேசணும், வேற யாரையும் பேச விடக்கூடாது. அவங்க ஒரு கண்டிஷன் எனக்கு போட்டுக்கிறாங்க எல்லாரும். அதனால என் பிரசங்கத்தை அவங்க கேட்கணுங்கிறாங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த நாளில் கால வேளையார் ஆராதனையில நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பதறக்கூடாது. பதறினா அது விசுவாசத்துக்கு அருமையான, அது ரொம்ப ஆபத்து. பதறாத. சொல்லியிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார், என்னத்தையா நான் கொண்டு போறோம்? ஒன்னை கொண்டு போறது கிடையாது. யாராவது எதையாவது எடுத்துட்டு போனாங்களா? யாராவது ஏதாவது கொண்டு போனாங்களா? இல்லையா. அவனுக்கு அதை கர்த்தர் கொடுத்துருக்காரு, நமக்கு இதை கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. அவனுக்கு அதை செய்திருக்கிறாரு, கர்த்தர் நம்ம இப்படி வச்சிருக்காரு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆரோக்கியமான ஒரு சரீரத்தை கர்த்தர் கொடுத்தா அதே பெரிய பாக்கியம். கஞ்சி சோறு கூட குடிச்சிட்டு நிம்மதியா படுத்துட்டு வரலாம். இதை காட்டிலும் ஆசீர்வாதம் உலகத்துல ஒண்ணும் கிடையாது. 10 வீடு வந்துட்டு நடக்க முடியாம இப்படி நடந்து வந்தா 10 வீடு வச்சுக்கலாம். டாக்டர் சொன்னா நீ சாப்பிட்டா செத்து போயிருவாங்கிறான். ஹார்ட் ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர், இந்த ஃபெயிலியர் எல்லாருக்கும். இந்த பக்கத்துல ஒரு அட்டை தொங்க போட்டுக்கிறான், எங்க போறேன்னா டெய்லி காலையில டாக்டரை பார்க்க போகணும்.
இவன் 8 வீடு வச்சிருக்கான், டாக்டர் அப்புறம் 8 வீடு வச்சிருப்பார். ஏன்னா இவன் வீட்டையெல்லாம் எழுதி வாங்கிடுவார், மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து. எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளையே கலங்காம அமைதியா கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல சின்ன வீடா, praise the Lord, கூரை வீடா, praise the Lord, வாடகை வீடா, praise the Lord, இந்த கஷ்டமா, praise the Lord, அருமையான கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு பதறவே இல்லை தெரியுமா? ஆமென். யோபு இடத்துல நான் இருந்தா பதறி இருப்பேன். ஆமென். அவன் பதறலையா, அவன் ஒன்னும் பதறலையா. மனைவியை பார்த்து சொல்றான், சாப்பாடு கொடுத்தாருமா, துணி கொடுத்தாருமா, கிழக்கத்திய புத்தூர்ல நம்ம போல பணக்காரங்க இந்த தேசத்துல இல்லம்மா, இப்ப எது இல்லம்மா. ஆனா ஆண்டவர், நீ தூசிக்காதம்மா, பதறாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா, கர்த்தர் கிரியை செய்வாருமா. ஆமென், ஆமென். கர்த்தர் கிரியை செய்வார் ஐயா. நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள். ஆராதனை முடிச்சுட்டு போறேன், திங்கக்கிழமை வக்கீல் நோட்டீஸ் வருது. என்ன நோட்டீஸ் வருதுன்னா, நீ இருக்கிற இடம் உன் இடம் கிடையாது, சொந்தமான இடம். அந்த காலத்தில் கண்ணன் அமைச்சராக இருந்தார், அவர்கிட்ட அவன் போயிருக்கிறான். அவன் நான் காலி பண்ணி கொடுத்துறேன்ட்டுக்கிறான். ஆனால் அந்த சிலுவை தான் நம்மளை பாதுகாச்சு. கண்ணன் சொல்லிட்டான், சர்ச் இருக்குதுயா, அங்கே நான் போகவே மாட்டேன்ட்டான். அவன் கைவிட்டான், நம்ம வெளியே வரைச்சி விட்டுட்டான். கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவன், சர்ச்சு யாது? ஆனால் கர்த்தர் நமக்காக கிரியை செய்தார், கர்த்தர் நமக்காக வழக்காடினார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணினார். எனக்கு எதிரியா வர்றவன், நாங்கள் 2 பேரும் டீ கடையில் டீ குடிப்போம். அவன் சொல்றான், என்ன சார் நீங்க கேஸ் போட்டுக்கிறீங்க, நீங்க ஜெயிச்சா நீங்க, நான் கேஸ் போடுறேன். நான் சண்டே அவன்கிட்ட போடல, சண்டை போடல நான் அவனை. அதனால தான் இன்னொரு இடத்த அவன் கொடுத்துட்டு போயிட்டான். எனக்கு உன்னை போல ஒரு ஆளை நான் பார்க்கலன்னு. ஏன்னா நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறவர்கள் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. உன் இடத்தை யாரும் எடுக்க முடியாதியா? ஜெபம் பண்ணு. அவனை நீ காலையில பார்த்தா காலையில அவன் போஸ்டில் அவன் படத்தை பார்க்கலாம். நான் சொல்றது அருமையான பொய் அல்ல, உண்மையை சொல்லுகிறேன். ராத்திரி தூங்க போனவன் எழும்பவில்லை, அவன் முடிவை கர்த்தர் அருமையான அவனுக்கு முடிவை தேவன் உண்டு பண்ணினார். டிராவல் பண்ண போன கார் கூட வரல, கார் இரும்பு விலைக்கு வருது. மனுஷனுடைய முடிவு வாரின் போனோம், 60 பேர் செத்து போயிட்டான். அடுத்த நாள் இந்தியாவுக்கு வரவன் வெயில்ல செத்து போயிட்டாங்க. எங்களுடைய டிவியில் அதனால நியூஸ் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கிறேன். டெல்லியில செத்து போயிட்டான் நிறைய பேரு. முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளையின் முடிவு மகிமையா இருக்க வேண்டும், விசுவாசிகளுடைய முடிவு மகிமையா இருக்க வேண்டும், ஊழியக்காரருடைய முடிவு மகிமையா இருக்க வேண்டும், ஊழியத்தின் முடிவு மகிமையா இருக்க வேண்டும். பதறாது, பதறாது. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். எப்படி என்னன்னா நடந்துச்சுனாலும் எப்படியோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்துடும், எங்கேயாவது இருந்து வரும். ஆனால் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் அதை யோசிக்க கூட மாட்டேன். ஏன்னா நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். அருமையான இது தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியம். இதை ஒரு மனுஷனும் சேதப்படுத்தவோ உடைக்கவோ தகர்க்கவோ முடியாது. என்றால் இதற்காய் செபிக்கிற முழங்கால்கள் உண்டு, இதற்காய் சத்தமிடுகிற சத்தங்கள் உண்டு. அந்த சத்தம் பரலோகத்தை அசைக்கும். அங்கே தேவன் கிரியை செய்வார். ஒவ்வொருத்தரும் ஜெபத்தை நான் கேட்டு எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. சிலருடைய ஜெப சத்தத்தை கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. ஆண்டவரே, எங்கள் தகப்பனை தாங்கும், என் தகப்பனை பலப்படுத்தும், என் தகப்பனை எடுத்து வல்லமையாய் உபயோகப்படுத்தும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் என இங்க இருந்தேன், அதனால கேட்டேன். அங்க போனா கேட்க முடியாது, இதுலதான் உட்கார்ந்து இருப்பேன், இதுலதான் படுத்து கிடந்தேன். அப்ப கேட்பேன், நீங்க பண்ணின ஜெபம் அருமையான சபையை அக்கினி மதிலாய் பாதுகாத்துக் கொள்ளும். அதட்டம் விசுவாசத்தை சேதப்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை முட்டமாக்கிவிடும், பலவீனமாக்கிவிடும். ஜெயமான ஒரு முடிவை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நசுக்கிவிடும், சேதப்படும். இப்படி கலகம் பண்ணினவர்கள் அநேகருடைய முடிவு அப்படிதான் முடிந்திருக்கிறது. அடுத்தபடியாக முடிச்சிருவேன் சீக்கிரம். அடுத்தபடியாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கலகம். முதல்ல என்ன சொன்னேன்?
சந்தேகம். இரண்டாவது பதற்றம். பதட்டம். மூன்றாவது கலகம். கலகம். நீங்க கலகம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை தடை பண்ணி இருக்கிறார். ஐயோ, மோசே பெரிய ஊழியக்காரன். அவனுடைய ஊழியத்துக்கிட்ட நான் நினைப்பேன், ஆண்டவர் அவன் ஊழியத்துக்கிட்ட நிக்க முடியாது, ஒருவனும் நிக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற எந்த ஊழியக்காரனும் அவன்கிட்ட நிக்க முடியாது. ஏனென்றால் அவன் செத்ததை ஆண்டவரே எடுத்து அடக்கம் பண்றார். அவர் சொல்றார், இவன் என்னுடைய தாசன் சொல்றார். அவர் அது மட்டுமா சொன்னார், இவனை போல ஒருவன் தோன்றினதும் இல்லை, இவனை போல ஒருவன் தோன்ற போகிறதும் இல்லை என்றார். அவ்வளவு மேன்மையானவன். அவனுக்கே கலக்கத்தை ஜனங்க உண்டு பண்ணிருக்கிறான். சொந்த சகோதரியே எழுப்பி இருக்கிறான். அவங்க சொல்றாங்க, மோசையோடு தான் பேசுவாரோ, எங்களோடு பேச மாட்டாரோ? ஆமா, பேச மாட்டாரோ? பேச மாட்டாரியா? ஏயா பேச மாட்டாரு? அவன் அரமனை விட்டு வந்தான், நீ விட்டு வருவியா? அரமனை விட்டு வருவியா? பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். துன்பத்தை நீ அனுபவிப்பியா? ஐயோ, ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா சாயங்கால கூட்டத்துக்கு ஐயா வரமாட்டார், அம்மா வரமாட்டாங்க. என்ன சாயங்கால கூட்டத்துக்கு வரமாட்டாங்க? கிரேஸ் பேசுறான், வரமாட்டோம். 1ஆம் தேதி மீட்டிங் வரமாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரமாட்டோம். என்னடா பாஸ், நம்மளே வச்சு நம்மகிட்டே பிரசங்கம் பண்றார். வேற நான் யார்கிட்ட போய் பிரசங்கம் பண்ண முடியும்? ஒன்ன வச்சு உங்கள்கிட்ட தான் பிரசங்கம் பண்ண முடியும். நான் என்ன டெலிபோன்லயா பேசிட்டு இருக்கிறேன்? நம்ம சபைக்கு வரமாட்டோம். ஐயா, இந்த பிரச்சனை, இந்த பாஸ், இந்த அருமையான பிரச்சனைக்கு இவ்வளவு ஆட்டம் ஆடுறேன்னா, பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். வனாந்தரத்திலே 40 வருஷம் வாழும்படியா இதனை ஒப்பு கொடுத்தான். ஆகவேதான் ஆண்டவர் அவனை என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் அவனுடைய சடலத்தை கர்த்தர் அருமையான மனைவிக்கோ பிள்ளைக்கோ கொடுக்கவில்லை. அவன் சத்தது இந்நாள் வரையிலும் யாருக்கும் தெரியாது என்று வேதத்திலே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கலகத்தை நீங்கள் ஒரு காலம் பண்ணாதீங்க. குடும்பத்துல கலகத்தை உண்டு பண்ணாதீங்க, சபையில கலகத்தை உண்டு பண்ணாதீங்க. வேலை செலுத்த அது ஒரு ஆவி, அது ஒரு பொல்லாத ஆவி. ஆபீஸ்ல கண்டோன்னா, குட் மார்னிங் சார். இங்க வெளியே வந்தோன்னா, சார் என்ன சொன்னாரு, ஹெட் மாஸ்டர் என்ன சொன்னாரு? ஒன்னுதான் சொன்னார், ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு போனாருன்னு போயிட்டான். கூட டைப் அடிக்கிறவன் அவன் இப்படியே ஹெட் மாஸ்டரை பார்த்துக்கிட்டே டைப் அடிச்சுட்டு, என்னடா இவர் என்ன பத்தி சொன்னாரு? அவன் அடுத்த நாள் இருந்து ஹெட் மாஸ்டருக்கு விரோதமா கலகம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவரு ஒழுங்கா வரல, தலைமை செயலத்துக்கு அனுப்பிச்சிருவான் லெட்டர். ஆனா அவர் அவனை நேசிக்கிறார். கலகம் ரொம்ப மோசமானது. ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. இந்த கலகம் பண்றவங்க பாத்தீங்க, நாரதர் வந்துட்டாரு படத்துல. நாரதர் எதுக்காக வர்றாருன்னா கலகம் பண்ணதுக்கு வர்றார். அந்த டிராமால எப்பவுமே ஒரு நாரதர் நானும் பார்த்திருக்கிறேன். நாராயணா நாராயணான்னு வருவார், கலகம் பண்ணவர். நீ ஏசின்னு கலகம் பண்ற. ஆமென், கலகம் பண்ண வர. ஒரு காலம் கலகம் பண்ணாத, அப்படி ஒரு காலம் செய்யாது. அது ஒரு பொல்லாத ஆவி. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார்கள். இந்த கலகம் பண்றவங்களை பத்தி ஒரு 5 பாயிண்ட் நான் எழுதியிருக்கேன். தனக்குன்னு ஒரு கூட்டத்தை அவங்க உருவாக்குவாங்களாம் அந்த கலகம் பண்றவங்க. 2வது, தான் சொல்றது சரி என்று சொல்லி அதை ஒத்துக்கொள்ள வைப்பாங்களாம். 3வது, அருமையான தேவனுடைய வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். அப்புறம் மற்றவங்களை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது பின்மாற்ற பேக்ஸ்லைட் ஸ்பிரிட், அது பின்மாற்றத்தின் ஆவி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியக்காரனுக்கும் சபையும், ஊழியக்காரனை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. நான் எவ்வளோ வயசான ஆளியா பேரை சொல்லி ஃபோன் பண்ணா எப்படி இருக்கு யோசிப்பாரு. அவன் பொல்லாத பிசாசு அவனுக்குள்ள. ஐயான்னு சொல்ற வார்த்தையை விட்டுட்டு என் பேரை சொல்லி அவன் சொல்றான்,
அந்த ஆளுன்னு சொல்றான். அவன் எவ்வளவு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. நீங்க இந்துக்களை போய் பாருங்க, ஐயருங்களை போய் பாருங்க, தாய் தகப்பன்னு அவ்வளவு கனப்படுத்துவாங்க. பிள்ளைங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும். அந்த கிறிஸ்டியன்ஸ் அப்படி கிடையாது. சும்மா விஷ் பண்ணிட்டு போவாங்க, அப்பா குட் மார்னிங் பான் போயிட்டுவாங்க. காலில் விழுந்து அவன் கும்பிட்டுட்டு போறான், யா தெய்வம் மாதிரி. நம்ம ஆளுங்க அப்படி கும்பிட மாட்டாங்க. எல்லா மதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல ஷூ போட்டதுனால தான் அந்த அம்மா சுட்டு போயிட்டான். அப்பா எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான் பாருங்க. ஒரு கோயில ஷூ போட்டு ஷூட்டிங் நடத்திட்டாங்க, அதனாலதான் அந்த அம்மாவை கொன்னாங்க. அந்த பகை தீரதான் மன்மோகன் சிங் பிரதமர் ஆகுறாங்க இந்தியாவில் பல வருஷமா. அந்த பகை தீரட்டும், அவ்வளவு இருக்கிறாங்க. நீங்க ஏதோ கொஞ்சம் சின்ன சபையில் நீங்க நினைக்கிறீங்க ஃபாதர் போப் ஆண்டவர் வரும்போது நீங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ஃபாதரை போய் பாருங்க, ரோமன் கேத்தலிக் ஃபாதரை போய் பாருங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. கையை தான் இப்படியே அசைச்சிட்டு அங்கி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம அந்த ஜனங்களோடு கூட பழகிறதுனால, ஜனங்களோடு கூட பேசுறதுனால அவங்க நம்ம அற்பமா போச்சையா. நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். நீங்க ஒரு காலம் குறை இருக்கும், குறை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. உன் வீட்டில் வந்தனா உன் மல்லிகை ஜாமான மாதிரி உனக்கு நானே லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன், வந்ததுலேருந்து போனதுலேருந்து என்னென்ன குறை உண்டு. மனுஷனோடு கூட பழம், அதை ஒரு பெருசா போனேன். டீல சக்கரை போடாமல் தந்துருக்கான், வேணும்னே தந்துருக்கிறான். நீ சுகர்னு தந்தாங்க அவனுக்கு. ஒவ்வொரு குறை கல்யாண வீட்டில் போய் உட்கார்ந்து மொய் வைக்கணுமா குறை. அந்த அந்த விளம்பரம் சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்படி ஊர் பக்கங்கள் எல்லாம் அப்படி ஒரு கோஷ்டி உண்டு. ஆனா சபையில் அந்த கோஷ்டி ரட்சிக்கப்பட்டவன சபைக்குள்ள இருந்து அதை பண்ணிட்டு இருக்கிறான். இவன் கிராமத்தில் இருக்க வேண்டிய ஆளு, இவனை ஆண்டவர் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இவனை சபைக்குள்ள வந்துட்டா என்னப்பா என்ன பெரிய சாப்பாடு போட்டாங்க. பிரியாணி மனுஷன் சாப்பிட முடியுமா? அது சோறு சாம்பார், அந்த ஆளையும் சாப்பிட சொல்லுங்க, நான் போறேன்னு போறான். கலகத்தை உண்டு பண்ணாது. எனக்கு என் ஊழியத்துல ஒரு நாளுக்கு இந்த காணிக்கை பெட்டியில ஒரு கார்டு வந்துச்சு. நான் ஏதோ பணங்கணம் கொடுக்க போறாங்க போலுக்கு. கார்டை எடுத்து கண்ணாடி போட்டு வாசிக்கிறேன். பாஸ்டர், அந்த வரிசையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 2 துண்டு கறி போட்டாங்க, எனக்கிட்ட வந்து ஒரே ஒரு துண்டு தான் போட்டாங்க. இதை நீங்க கேட்கணும் பாஸ்டர். அந்த அம்மா இன்னும் இங்கதான் இருக்கிறாங்க நம்ம சபையில். எலும்பா, அதுவும் எலும்பா போட்டுறாங்களா எனக்கு. ஐயா அமைதியா இருங்கய்யா. கச்சரை ஆராதிங்கய்யா, கச்ச சத்தத்தை கேளுங்கய்யா, கச்ச பிரச்சனத்தை உணருங்கய்யா, குறை கண்டுபிடிக்காதீங்கயா, மன்னிச்சுங்கய்யா, மறந்துருங்கய்யா. அப்படின்னா உன் ஒய்ஃப் கூட இருக்க முடியுமா? நீ உன் புருஷன் கூட நீ இருக்க முடியுமா? அவன் காலையில பண்ண கலாட்டா பேசின வார்த்தைக்கு இருக்க முடியுமா? நம்ம சரி ஏதாவது சத்தம் போட்டா போட்டோம், செய்தா போட்டோம். மன்னிச்சு இருக்கிறதுனால தான் குடும்பம் இருக்குது, மறந்துறதுனால தான் குடும்பம். பையன் தப்பு பண்ணாமையா இருக்கிறான், மன்னிச்சு. என் பையனை பத்தி அங்க ஸ்கூல்ல போய் என் பையன் ரொம்ப மோசம் டீச்சர், அவனை பார்த்து நடத்துங்க டீச்சர், அவனை அடிக்காம விடாதீங்க டீச்சர், அவனை விட்டுறாதீங்க டீச்சர், முதல் பெஞ்சில் வைங்க டீச்சர், இப்படியா போய் சொல்றீங்க? என் பையன் ரொம்ப நல்ல பையன், பக்கத்தில் இருக்கிறவன் தான் கெடுத்துட்டான். உன் பையன் தான் பக்கத்தில் இருக்கிறவன் கெடுத்துருக்கிறான். ஆனா இவங்க போய் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் சொல்றாங்க என் பையனை பக்கத்தில் இருக்கிறவங்க கெடுத்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிப்பாங்க, டேய் போனேடா செய்தி ஆடணும். இந்த அம்மா போய் அழுப்பா, ஐயோ யோ என் பையன் தங்க ஐயா, என் பையன் தங்க ஐயா. உன் தங்கம் தான் இப்ப இப்படி நிக்குது. யாரும் தங்கத்தையும் பொன்னையும் விட்டு கொடுக்க மாட்டேங்க. ஆனா வெளியாட்கள் எல்லாம் ஈயமாய் போச்சு, வெளியாட்கள் எல்லாம் மண்ணாய் போச்சு. சொல்லு, அவளை எனக்கு தெரியுங்கிறான், அந்த ஆளா எனக்கு தெரியும். ஆமா ஆமா ஆமா, போன்ல பேசுறது டேப் அடிச்சு உங்களுக்கு பிரசங்கத்துல கேட்கணும். ஆமா ஆமா ஆமா, அவன் செய்வாயா, அவன் செய்வாயா. இந்த நாளின் காலவேளை ஆராதனையில உன் விசுவாசத்தை கடுக்கிற மூன்றாவது சத்துரு வைத்திருக்கிற பலமான ஆயுதம் கலகம். ஒருத்தன் கலகம் பண்றான், அவங்க கூட சேராத. கலகம் பண்ண போறான்னு சொன்னா அவங்க கூட சேராத. பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர், கர்த்தர் பார்த்துக்கிடுவார் பிரதர். கர்த்தர்லாம் பார்க்க மாட்டாரு, நம்மளை தான் வச்சுக்கிறார். அவன் சொல்றான் நம்மளை தான் வச்சுக்கிறார், நம்ம விடக்கூடாது பிரதர். கர்த்தர் பார்த்துக்கிடுவார் பிரதர். ஜெபம் பண்ணுவோம் பிரதர். ஆமா
ஆண்டவர் கிரியை செய்வார். நீங்க பாருங்க பிரதர், இப்படிதான் சொல்லணுமே தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. யோசேப்பு தேவ மனுஷன், அவன் மனசுல போராட்டம் இருந்துச்சு, பெரிய கலக்கம் இருந்துச்சு. ஆனா அவன் என்ன கர்த்தருடைய தூதன் சொல்றான், ஒரு செய்தி அவனுக்கு சொல்றான், அவள் பரிசுத்தமானவள், அவளிடத்திலே பிறக்க போறது பரிசுத்தம் உள்ளது, அவர்தான் உலகத்தின் ரட்சகர். கலங்கினாலும் யாற்றையும் போய் சொல்லல. ஆமென். அவனை வேதம் நீதிமான் என்று அருமையான பதிவு பண்ணப்பட்டிருக்கிறார். அடுத்தபடியாக அருமையான விசுவாசத்தை, நான் அஞ்சு காரியம் இருக்கு, ஒண்ணு மட்டும் பேசுறேன். அடுத்தது துக்கம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன், இதோடு முடிச்சிடறேன். சாயங்காலம் பேசுறேன். வாசி 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். அப்போ நீங்க துக்கமா இருக்கக்கூடாது, துக்கப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. ஒரு காரியம், நேற்று ஒரு ஐயா வந்தார், ரொம்ப வருஷம் ஊழியம் செய்தவர். ஒரு பிரச்சனையை வந்தார். அவர் என்ன பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையெல்லாம் இருக்குதே, நீங்க துக்கப்பட மாட்டீங்களா? சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும், கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கிடுவார். நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு கவலைப்படுனால உன்னை கூட்டவோ உன்னை குறைக்கவோ முடியுமா? கலரை மாற்ற முடியுமா? ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நம்ம எப்பொழுது போல காலையில கர்த்தரை ஆராதிக்க வரணும், பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். ஆமென். சில காரியங்களை நீங்க துக்கப்பட்டீங்கன்னா உங்க விசுவாசம் பாதிக்கப்பட்டுரும். ஆமென். திட்டினா வஞ்சான், சரி திட்டினா வஞ்சான் போட்டு துக்க பாருங்க. அம்மா செத்து போயிட்டாங்க, காலையில ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. ஆராதனை முடிஞ்சு பாஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, காலையில செத்து போயிட்டாங்க. பாஸ்டர் கேட்குறா, நீ ஆராதனைக்கு வந்த? சொல்ல வேண்டியதானே போன்ல. இல்ல, ஆராதனையை கெடுத்துடக்கூடாதுன்னு நான் வந்தேன். துக்கம். நீங்க சதாம் ஹுசேனை தூக்குல போடுறது நிக்கிறாங்கயா, தூக்கு மரம் இருக்குதுயா, தூக்குல நீ கொஞ்ச நேரத்துல போட போறாங்கயா. அந்த ஆள்கிட்ட கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறாங்க. கடைசி ஆசை அவர் சொல்றாரு, சதாம் ஹுசேன் சொல்றாருயா, என் குரானை, நான் படிச்ச குரானை என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருங்க, அதான் எனக்கு கடைசி ஆசை. அவர் கேட்கிறாரு, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறே, உன்னை தூக்குல போட போறாங்களேன்னு. அதை பத்தி நான் மரணத்தை பத்தி கவலைப்பட்டாதானே தூக்கு மரத்தை பத்தி கவலைப்படணும். நான் அதை பத்தி கவலையே படலை. நம்மன்னா விடத்து போய் அவ்வளவுதான். அவன் தூக்கிலே போட வேண்டாம், நம்ம செத்து போயிடும் ஹார்ட் அட்டாக்ல. அவனுக்கு அந்த வேலையே இல்லாம போயிடும். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்க துக்கம், இறந்து போயிட்டாங்க, துக்கப்படணும், ஒரு நாள் அழணும். சிலர் செத்து போனவங்களுடைய பொருளை வச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த தாய்லாந்து அம்மா அப்படிதான் அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா முடிய பெட்டிக்குள்ள வச்சு அந்த பெட்டியை திறக்குமா அந்த முடியை பார்ப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து அழுவாங்க, ஏமா ஏமான்னு அழுவாங்க. அப்புறம் அந்த பெட்டிக்குள்ள வச்சிருவாங்க. நாங்க சொன்ன பிறகுதான் அதை எடுத்து தூர போட்டாங்க. அம்மா செத்து போன பிறகு அந்த பொருளை வச்சு அழுது. நான் சொல்றேன், அம்மாவை ஒரு மகிமையான முடிவுக்குள்ள நடத்திருங்க, அவங்க மகிமைக்குள்ள போவாங்க, நீங்களும் அந்த மகிமையில அவங்கள பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த போட்டோவை காலையிலே பார்த்து கொஞ்ச நேரம் அழுகிறது, அது போற நடையில் அப்படியே வச்சிருக்கிறது. அம்மா என்னை விட்டு போயிட்டியாம்மா? சரி, 1 வாரம் அழுதா, 2 வாரம் அழுதா, வருஷ கணக்காக அழுதுகிட்டு இருக்கிறியம்மா, என்னை விட்டு போனேம்மா. வீட்டுக்காரர் வேற போறதுக்கு இருக்கிறார் ரெடியா, அடுத்த படம் அங்க போகுது. எல்லாம் போங்கய்யா, கர்த்தர் இன்னைக்கு நம்ம நடத்தி இருக்கிறாரு, இன்னைக்கு நம்மளை நல்லா நடத்தி இருக்கிறாரு, இன்னைக்கு நம்மை நடத்துவாரு. இந்த சூழ்நிலை என்னங்க துக்கப்படாம இருக்க முடியுமாங்க? நான் சொல்றேன், நீங்க அழுது 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 ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே நோக்கி பாருங்க. ஐயா, கேன்சர் வியாதி வந்து இந்த அம்மா கடைசி அந்த அம்மா இன்னைக்கு தான் வந்து ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா இடத்த வந்து ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரொம்ப நேரம் பேசினாங்க. நான் அருண்பது தான் உட்காந்து, அருண்பது வாழ்க்கையை வெறுத்துட்டார். பேசி பேசி அவர் இப்படி இப்படி பார்க்குறாரு. நான் நினச்சேன் இவர் பார்க்கலன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. நான் மறுபடியும் நானே முகத்தை இப்படி பார்த்துக்கிட்டு, நான் கேட்கல, முகத்தை மட்டும் பார்த்துருந்தேன். சரி, கொஞ்ச நேரம் பேசிட்டு போட்டோம், வேலை நிறைய இருக்குது, ஆனாலும் பேசிட்டு போட்டோம். நானும் கேட்கல, பேச நான் எம்மா சோத்திரமா ஒன்னும், நான் டக்குன்னு ஒரு சோத்திரம் பண்ணுவேன் எழும்புறதுக்கு, எம்மா சோத்திரமா, ஏன்னா கேட்க முடியல என்னால, அதனால தான் எழுப்பி சோத்திரம் பண்றேன். சோத்திரமா
பரலோகமா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமென். நான் 2 காரியத்தை கேட்டுக்கிறேன்யா, ஒன்று சுகமாகட்டும், இல்லைன்னா நான் பரலோகத்துக்கு போட்டேன். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய இந்த நாளின் கால வேளை ஆராதனையிலே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி என்றால், நீ உனக்குள் இருக்கிற விசுவாசம் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற வல்லமை உண்டு. அருமையான வியாதியை சுகமாக்குகிற விசுவாசம், பேய்களை துரத்துகிற விசுவாசம், மரித்தவனை வீரோடு கூட எழுப்புகிற விசுவாசம், அருமையான சாவுக்கு எதுவானதை கொடுத்தால் சாக வைக்காதிருக்கிற விசுவாசம், உன் துக்கத்தையும் மாற்ற வல்லமை இந்த விசுவாசத்திற்கு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே நான் செபிக்கிறேன். ஆமென். இந்த விசுவாசத்திலே இத்தனை வருஷமாய் நடந்து வந்திருக்கிறாய். நீ உன் ஓட்டத்தின் முடிவு மகிமையா இருக்கட்டும். உன் ஊழியத்தின் முடிவு மகிமையா இருக்கட்டும். உன் வாழ்க்கையின் முடிவு மகிமையா இருக்கட்டும். நீ பூமியிலே தங்க முடியாது, நிரந்தரமா இருக்க முடியாது. ராஜாக்கள் மரித்து போனார்கள், பெரிய பெரிய மனிதர்கள் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். மனிதனுக்கு மரணத்தை கடக்க முடியாதபடி எல்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு கூட உன் ஓட்டம் முடியலாம். இன்றைக்கு கூட உன் விசுவாசத்தின் ஓட்டம் முடியலாம். ஆனால் மகிமையான முடிவை நோக்கி பிரயாணம் பண்ணு. மகிமையான ஓட்டத்தின் முடிவுக்காக பிரயாசப்படு. மகிமையான ஓட்டத்தின் முடிவுக்காக இந்த விசுவாசத்திலே போராடு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீரின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உன் முடிவு மகிமையாயிருப்பதாக, உன் விசுவாச ஓட்டம் மகிமையாயிருப்பதாக, உன் ஊழியம் மகிமையாயிருப்பதாக, உன் ஜீவியம் மகிமையாயிருப்பதாக. ஓட்டத்தின் முடிவிலே கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற மகிமையானவைகளை நீ சுதந்தரித்துக் கொள்வாயாக. இயேசுவின் நாமத்திலே ஒருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்கிற சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.